இதெல்லாம் தாத்தா காலத்து டெக்னிக். உதயநிதி பதிலை முன்பே கணித்து வெறுத்து போன அண்ணாமலை தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்குவது வழக்கம். சென்ற ஆண்டு 1000 ரூபாய், 1 கிலோ அரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்பு வழங்கப்பட்டன. இந்த ஆண்டும் தமிழக மக்கள் பொங்கல் பரிசை எதிர்பார்த்து காத்திருக்கும் சமயத்தில் திமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோது பொங்கல் பரிசு தொகையை 5000 ரூபாயாக தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததை தொடர்ந்து பல எதிர்க்கட்சி தலைவர்கள் தற்போது பொங்கல் பரிசு தொகையை திமுக அரசும் உயர்த்தி தர வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து வருகின்றனர். ஆனால் இன்னும் தமிழக அரசு சார்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வராத நிலையில் இதெல்லாம் தாத்தா காலத்து டெக்னிக்னு ஆரம்பிச்சு இன்னும் நான் டிவி பார்க்கல, கண்டிப்பா உதயநிதி இதை சொல்லியிருப்பார்னு சொல்ல தொடங்கி கனிமொழி, திமுக மூத்த அமைச்சர்கள் வரை என்னென்ன சொல்வார்கள்னு புட்டு வைத்து பேசி இறுதியா தான் முதல்வர் இந்த பரிசு பொருட்களை வழங்குவார். மக்கள் இதற்கு ஏமாற வேண்டாம்னு அதிரடி காட்டி பேசியுள்ளார் அண்ணாமலை. அடுத்த இன்னும் ஒரு மாசத்துல பொங்கல் தோப்புன்னு ஒரு 1000 ரூபாய் தூக்கிட்டு வருவாங்க. இவங்க டிராமாண்ணே, இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுக்க மாட்டாங்கண்ணே, இன்னைக்கு 1000 ரூபாய் ஆர்டர்ல பார்த்தா இல்ல. அரசியல் கட்சிகள்லாம் நம்ம சொல்லணுமா, அண்ணே நீங்க 2000 கொடுங்க, அண்ணே கனிமொழி அக்கா நீங்க எதிர்க்கட்சியா இருக்கும்போது 5000 கொடுக்க சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா சொன்னாங்க. நம்ம சொன்னதுக்கு அப்புறம் எப்படி எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி பாருங்க. உடனே முதலமைச்சர், ஆமா நீங்க எல்லாம் சொன்னீங்க, நான் கவனிச்சேன், என்னுடைய சகோதரிகளுக்கு நான் 2000 கொடுப்பேன், 2000 கொடுப்பாரு பாருங்க பிப்ரவரியில். இந்த டிராமா எல்லாம் எத்தனை நாளைக்கு நான் தமிழ்நாடு டிராமா. இன்னைக்கு பொங்கல் தொகுப்புக்கு பணம் சொல்ல உடனே உதயநிதி ஸ்டாலின் சொல்லுவார், எங்க அப்பா அதை பத்தி பரிசீலனை பண்றாரு, இதெல்லாம் தாத்தா காலத்து டெக்னிக். எங்க அப்பா உறுதியா நம்முடைய சகோதரிகளுக்கு பணம் கொடுப்பாரு. உதயநிதி ஸ்டாலின் டயலாக் அடிச்சிருக்கணும், நான் அடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அது முதலமைச்சர் முடிவு எடுப்பாருங்க, முதலமைச்சர் தான் முடிவு எடுப்பாரு. டே 2ல உதயநிதி அடிப்பார். டே 3ல திமுக மூத்த அமைச்சர் பத்திரிகை நண்பர் கேட்பீங்க, அண்ணே என்னன்னே பொங்கல் தொகுப்பு பணம் வரல, அண்ணாமலை என்ன சொல்றாரு, ராமதாஸ் ஐயா சொல்றாங்க, இபிஎஸ் சொல்றாங்க, பணம் எங்கண்ணே, அண்ணே எங்க ஆட்சி பெண்களுக்கான ஆட்சி, உறுதியா கொடுப்பேன் டே 3ல சொல்லுவாங்க. டே 7 வரைக்கும் இந்த டிராமா பண்ணி அப்புறம் டே 15 நாங்க 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுப்போங்க. இந்த டிராமா எல்லாம் பார்த்து சலிச்சு புளிச்சு 3 வருஷம் ஆகும். என்ன டிராமா அண்ணே, பொங்கல் தோப்பு பணம் கொடுக்க தான் போறாங்க, இன்னைக்கு அந்த டிராமா பண்ணி கொடுத்துருவானுங்க. மக்கள் பணம் தானே திரும்ப மக்களுக்கு தானே வருது. அதையும் தண்டாரா போட்டு திமுக ஒன்றிய செயலர் போட்டோ போட்டு சகோதரிகளை வந்து வெயில நிக்க வச்சு அதுல 4 பேர் மயங்கி விழுந்து ஹாஸ்பிட்டல் போனா சிகிச்சையும் கொடுக்க மாட்டாங்க. எனக்கு வெறுத்து போச்சுங்க, இவனுக்கு அரசியலை பார்த்து வெறுத்து போய் உட்காந்து இவனுக்கு பண்ற டிராமா. ஒரு 1000 ரூபாய பட்டனை தட்டினா முதலமைச்சர் 10 பயனாளிகளை தலைமைச் செயலகத்தை கூப்பிட்டு 10 பயனாளி நிக்க வச்சு ஒரு தாய்மார் கையில் அம்மா பட்டன் அமுத்துன்னு சொன்னா பட்டன் அமுத்துனாங்கன்னா அப்படி அக்கௌண்ட் 1 செகண்ட்ல வந்து திமுக காரங்க எனக்கு கடவுளானே அவங்க கை காலில் போய் விழுந்து தாசில்தார்ட்ட போய் கையெழுத்து வாங்கி அதுக்கப்புறம் போய் ரேஷன் கடைக்கு வெளியே நின்று அப்புறம் இந்த வெயில்ல 6 மணி நேரம் நின்று இவன் இப்ப வருவானோ அப்ப வருவானோ இவன் கொடுக்குற 6000 ரூபாய்க்கு அவங்க படுற பாட்டு இருக்கே. அதனால பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், அண்ணே இவனுக்கு திருந்த மாட்டானுங்க, திமுக காரன் இவனுக்கு திருந்தறக்கு வாய்ப்பே இல்லைண்ணே. இதே தாத்தா காலத்து இந்த பொங்கல் தொகுப்பே இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் சொல்லுவார், எங்க அப்பா கண்டிப்பா பெண்களுக்காக பரிசீலனை பண்ணுவார் சொல்லிட்டாரே. அண்ணே சத்தியமா நான் டிவி எதுவும் பார்க்கல, நான் நேரம் இங்கதான் வந்தேன், கண்டிப்பா சொல்லியிருப்பார். நாளைக்கு மூத்த அமைச்சர் சொல்லுவார், மகளிர்களை கவலைப்படாதீங்க, எங்க தளபதி உங்களுக்கானவர் 10 நாள் கழிச்சு பணம் கொடுப்பான். அதுக்குள்ள ஒரு பில்டப் கொடுத்து அப்ப மக்களுக்கு வருமா வராதான் ஹார்ட் அட்டாக் வர வச்சு திமுக கார கடைசியா கொடுத்தோன்னு அப்படியே லம்பா ஓட்டு அள்ளிக்கலாண்டாரு. 70 வருஷமா அந்த நான்சென்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால பொங்கல் தொகுப்பு பயனாளிகளே உங்களுக்கு பணம் வரத்தான் போகுது. நீங்க கேட்க வேண்டிய ஒரே கேள்வி, எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது மு.க. ஸ்டாலின் 5000 கொடுக்க சொன்னாங்க, 5000 கொடுங்கன்னு மட்டும் நீங்க கேளுங்க, பணம் வருவது உறுதி. யாரும் பேச வேண்டிய அவசியமே இல்லை, உங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்து விழுகத்தான் போகும். அதை பத்தி ஒரே பண்ணிக்காதீங்க. இந்த தாத்தா காலத்து டெக்னிக் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கானுங்க. நம்ம இப்பவாச்சும் நமக்கு புத்தி வந்து இவனுடைய பொலிட்டிக்கல் ஐடியாலஜி நம்ம கண்டுபிடிச்சோம்.